எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சாட்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே சில சாட்சிகள் உண்டு. இந்த சாட்சியும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சபையாருக்கும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கட்டாயம் அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே நான் சொன்னது போல் என்னுடைய கணவருக்கு பிளட் கேன்சர் வந்திருந்தப்போ கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர்களுடைய ரத்தம் என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறதுன்னு சங்கீதத்தில் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். 19வது நாள்லேயே எல்லா டெஸ்ட்டும் நோ எவிடன்ஸ்ன்னு ரிப்போர்ட் வந்தது. எவ்ரி மந்த்து அவருக்கு ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் இருந்ததுனால அவர் டாக்டர்கிட்ட சொல்லாமல் டேப்லெட்டை அவரே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில மாதம் கழித்து அவங்களுக்கு மீண்டும் பிளட் கேன்சர் வந்தது. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ இனி எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை அனுப்பினாங்க. அப்போ செகண்ட் டைம் நான் போகும்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். அப்போது இந்த வீடு கட்டும்போது எங்களுக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 45:15 அவர்கள் மகிழ்ச்சியோடு ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், திரும்ப நானும் என் கணவரும் இந்த வீட்டுக்கு நாங்கள் வரணும், ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அங்கே போனப்போ அவங்க டாக்டர் சொன்னாங்க 10% தானே, ஆனாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். அப்போது அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த டைமில் என்னுடைய கணவருடைய பல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீமோ கொடுக்கும்போது இறங்கிட்டே இருந்தது. அப்போ 50க்கு கீழே இறங்குனதுனால இம்மிடியட்டாக அவரை ஐசியூக்கு கொண்டு போனாங்க. அப்போது அங்கே ஒரு 2-3 டாக்டர்லாம் சொன்னாங்க, இந்த பேஷண்ட்டும் போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் அந்த இடத்துல நின்று ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நிச்சயமாக நீங்கள் அந்த சித்தத்துக்கு இங்கே எங்களை கூட்டிகிட்டு வரல, உங்களுடைய திட்டம் நோக்கம் எல்லாம் வேறு ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிவிட்டு, என்கிட்ட பைபிள் இல்லாதனால நான் அந்த ஐசிக்கு முன்னாடி என்னோடய மொபைல் எடுத்து நான் பார்க்கும்போது கரெக்டாக முன்னாடி ஒரு இமேஜ் இருந்தது. அந்த வார்த்தை சங்கீதம் 91:15. அந்த வார்த்தையை நான் படித்த உடனே என்னுடைய பெரிய மகள் லண்டனில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இம்மிடியேட்டாக சங்கீதம் 91 நல்ல சத்தமாக முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி அந்த வார்த்தைகள் எல்லாம் ப்ரொக்ளைம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். என் சின்ன மகள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய சபையாருக்கு ஃபெலோஷிப் ஆள்களுக்கு நான் சொன்னேன். எல்லாரும் அந்த சங்கீதத்தோட வார்த்தையை சத்தமாக எல்லாரும் ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஒரு 3 ஹவர்ஸில் மறுபடியும் அவரோட பல்ஸ் எல்லாம் நார்மலாக கர்த்தர் கிருபை செய்தார். இருந்தாலும் அவர் ஐசியூ விட்டு வெளியில் வரல. ஆனால் கர்த்தருடைய சத்தம் எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தது. என்னுடைய ஜனத்தை பாரு, எவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறாங்க, குடும்பமெல்லாம் எவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு பாரு, நீ அவங்க மேலே பேஷண்ட் மேலே என்ன பூசி நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த கூட்டத்தை கண்டா ஆகாது, யாராவது பேசுனா தான் நான் பேசுவேன். ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சத்தம், என் ஜனத்தை பாரு, என் ஜனத்துடைய கண்ணீரை பாரு, நீ போ போ அப்படின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. இல்லைன்னா ஐசி விட்டு வெளியிலே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சத்தமும் கேட்டுச்சு. எனக்கு என் ஹஸ்பண்ட் வெளியில் வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். ஏன்னா அந்த பிளாக் ஃபுல்லாக ஒரு 75 பேஷண்ட் இருப்பாங்க. எல்லாருமே பிளட் கேன்சர் தான், குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க. நான் ஒவ்வொரு வார்டாக போய் நான் அந்த எண்ணெய் பூசும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, எல்லா பேஷண்ட்டோட அட்டெண்டர் வந்து இங்கே வாங்க, இங்கே எண்ணெய் பூசி செப்பீங்க. ஏன்னா பல பாஷை பேசுகிறவங்க பல இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து பல இடத்துல இருந்து வந்திருந்த அந்த ஜனத்தை நான் பார்த்தேன். ஆனால் எங்கள் மேலே எண்ணெய் பூசுங்க, என் புள்ள மேலே எண்ணெய் பூசுங்க, என் கணவர் மேலே எண்ணெய் பூசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பேஷண்ட்டு, நான் ஒரு வாலிப மகன் மேலே அவங்க நெத்தி மேலே கை வச்சு நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நல்லா ஃபீவர், தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ப்ரேயர் பண்ணிட்டு திரும்பும்போது டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அந்த தம்பி வந்து சொன்னாங்க, அக்கா உங்கள் ஜீசஸ் கிட்ட சொல்லுங்கள், நான் உயிர் பிழைக்கணும், நான் மறுபடியும் வேலைக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நானும் அந்த இடத்துல ரொம்ப அழுதேன். ஏன்னா அந்த இடத்துல யாரை தேற்றுறதுன்னே தெரியாது. எல்லாரும் கண்ணீரில் துக்கத்தில், எல்லா குடும்பமும் எங்கே திரும்பினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணீர் துக்கத்தில் இருப்பாங்க. யாரும் தேற்றவே முடியாது. அப்படி சில ஜனங்களை ஆண்டவர் சொன்னார், பாரு அவங்களையெல்லாம், அவங்க என்னுடைய ஜனங்களெல்லாம் எவ்வளோ குடும்பமாக எவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு நார்த் இந்தியா ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு குட்டி 2 குழந்தைங்க. அப்போ அந்த மனைவி பிளட் கேன்சர், அது மட்டும் இல்லாமல் ஏதேதோ அவங்களுக்கு ஒரு நோயெல்லாம் இருந்தது.
அப்போ அந்த கணவர் அந்த மனைவி கடினப்படுகிற அதெல்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருந்தார். சின்ன வயசு தான், அது மட்டும் இல்லை, புதுசாக கல்யாணமான ஒரு மகள், ஒரு 3 months தான் இருக்கும். அந்த மகளுக்கு பிளட் கேன்சர். அந்த குடும்பம் எல்லாம் அங்கே கண்ணீரோடு நின்றுட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மகன் நல்லா இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்போ தான் அவர் வேலைக்கு போயிருக்காரு. அவங்க அம்மா அவங்க ஒரு திருமணமாகக்கூடிய ஒரு மகளை ஊரில் விட்டுட்டு வந்தாங்க. இது அவங்களுக்கு 3வது சைக்கிள்னு சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் 5 கீமோ கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி 2 சைக்கிள் முடிஞ்சிருக்கு. அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 25 lakhsக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். கடன் வாங்கிட்டு தான் வந்தோம். இப்போ கூட நான் என்னுடைய சொந்த வீட்டை நான் விற்றுட்டு, ஏன்னா அவங்களுக்கு கணவர் இறந்துட்டாங்க, சொந்த வீட்டை விற்றுட்டு என்னுடைய மகளுக்கு கூட திருமணத்திற்கு வச்சுருந்த எல்லா பணமும் செலவாகி போச்சு. இப்போ கூட வீட்டெல்லாம் நான் விற்றுட்டு ஃபர்தராக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீரோடு இருக்கிறத ஆண்டவர் எனக்கு திரும்ப 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 காட்டிகிட்டே இருந்தார். அப்போது யாரையும் ஆறுதல் பண்ணவே முடியாது. ஏன்னா நானே பயங்கரமான துக்கத்தில் அழுது கொண்டே இருப்பேன். அவங்களும் அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, தாய் தகப்பனுக்காக அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாருடைய முகமும் அங்கே ரொம்ப வாடி போயிருக்கும். அடுத்த நாள் காலையில் நான் பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட பெரிய கிரவுண்டில், பஸ்ஸில், வேனில் எல்லாரும் பேஷண்ட்டாக, அவுட் பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. மைக்கில் வச்சு தான் கூப்பிடுவாங்க. திரளான ஜனங்களை போல அங்கே கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க. நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிறது போல அந்த இடத்துல இருந்தது. என்னுடைய கணவருடைய பில்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் கட்ட போகும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணு எடுக்கப்பட்டிருக்கோம், சில பேருக்கு மூக்கு இந்த பக்கம் வெட்டப்பட்டிருக்கும், சில பேர் இந்த தொண்டையில் கேன்சர்னு அங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, காது பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பிரெஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அந்த யூரின் பேக்கில் நடந்து போகும்போது அந்த யூரின் பேக்கில் எல்லாம் பிளட்டாக இருக்கும். நான் இப்படியே கையை வச்சுட்டு, ஆண்டவரே நம்ம போயிடலாம், அந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஏன்னா நானும் என் கணவரும் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, என்னுடைய ஜனத்துடைய கண்ணீர் பார், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவரின் இடத்துல காட்டினார். சில குழந்தைகளுக்கெல்லாம் கையில் ட்ரிப்ஸ் போட்டு அது வீக்கமாகி காலில் போட்டிருப்பாங்க. அந்த ஐசியூக்குள்ளே கத்திக்கிட்டே கிடப்பாங்க. அவர் ஐசியூவில் இருந்ததுனால எங்களுடைய ரூமை வெக்கேட் பண்ணி வேற ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. என்னோட பேக்கெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க. ஏன்னா பேஷண்ட் ஐசியூவில் இருந்துச்சுன்னா அவங்க அட்டெண்டர் எல்லாம் அந்த 3rd floorங்கிறதுனால அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும். நைட் ஆனால் எல்லாரும் அட்டை வச்சு படுத்துக்குவாங்க. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் படுத்து பழக்கமே இல்லை. நான் விடிய 2 நாள் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்போல்லாம் ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார், இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஏசாயா 1:2-3 நான் இப்படியெல்லாம் உங்களை ஆதரித்தேன், எப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதித்தேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. அப்போது நான் அந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஐசியூக்குள்ளே பேஷண்ட்டு போயிட்டாலே ஆல்மோஸ்ட் 80% அவங்க மரணமாய் தான் வெளியில் கொண்டு வருவாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் தலையில் அடிச்சுட்டு, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறத அங்கே பார்த்து சகிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படி எல்லா ஜனங்களும் சில நேரம் உட்காந்து இருக்கும்போது நான் அந்த இடத்துல என்னுடைய சாட்சிகளை எல்லாம் சில பேருக்கு நான் ஷேர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பேசும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. எங்களுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு. ஏன்னா எப்படியாவது அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் எப்படியாவது தப்பு வைக்கப்படணும், எப்படியாவது சந்தோஷமாக இருக்கணும், இந்த இடத்த விட்டு போயிடணும்னு. எத்தனையோ பேர் ஃபினான்ஷியல் இல்லாமல் அவங்க கண்ணீரோடு அங்கே இருந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி, எனக்கு காசு இருந்தால் கொடுங்க, நான் வட்டிக்காவது நான் தரேன், எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும்
கஷ்டப்படுறாங்க, பரிதபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு காட்டி கொண்டே இருந்தார். என் ஜனத்தினுடைய கண்ணீர் எப்படி இருக்குன்னு பாரு, அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் நீ பார்க்கணும், பார்த்து அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும், இதை போய் மற்றவங்கக்கிட்டேயும் நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கு எல்லாத்துக்கும், நான் ஆண்டவர் சொன்ன சத்தத்துக்கு எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிந்து அந்த ஜனங்களுக்காக நான் அங்கே ஜெபித்து கொண்டே இருந்தேன் விடிய விடிய. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து என்னுடைய கணவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க நார்மல் ரூமுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கீமோ கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிளட்டு, பிளேட்லெட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அவரோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தம்பிகள்லாம் நிறைய பேர் பிளட்டு, பிளேட்லெட்டு எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் அதுலேயே அவருடைய பிளட்டே அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. நல்லா இதில் இந்த செகண்ட் டைமும் பெஸ்ட்டு ரிசல்ட்டை கர்த்தர் கொடுத்தார். திடீர்னு டாக்டர் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, மறுபடியும் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நாங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 2வது முறை நான் அந்த பெரிய அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ நிறைய விஷயங்களை நான் பார்க்கும்படி, எனக்கு நிறையா விஷயங்களை, உலகத்தில் இருக்கிற காரியங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார், பார்க்க வைத்தார். நான் அவர்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தேன். ஏன்னா இது தேவனுடைய திட்டம். நாங்கள் போய் நிறையா விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், பார்க்கணும், ஜனங்களுடைய பரிதபிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வளாகம் முழுவதும் அவ்வளவு திரளான ஜனங்கள், பல பாஷை பேசுகிறவங்க, பல தேசத்திலிருந்து, பல பட்டணத்திலிருந்து அங்கே குடும்பமாக அங்கே வந்திருப்பாங்க. பக்கத்தில் ஒரு நார்த் இந்தியா பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு ஹிந்தி பைபிளை நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஏன்னா பல பாஷை பேசுகிறவங்க, பல ஸ்டேட்டில் இருந்து ஜனங்கள் அங்கே வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே கண்ணீர் தான், எல்லாருக்கும் ஒரே துக்கம்தான். பல விதமான ஜனங்களாக இருந்தாலும் துக்கம் ஒரே மாதிரி தான் இருந்தது. நான் அவ்வளோவா எதுக்குமே அழுததில்லை, கவலைப்பட்டதில்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்கு கண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எனக்கு காண்பித்தார். அந்த நேரத்தில் என்னுடைய கணவருக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் நீங்கள் போயிட்டு ஒரு 15 days கழித்து நீங்கள் வாங்க, ரிவ்யூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செகண்ட் டைம் போனப்போ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு எங்களுக்காக வரும்னு நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வராது, ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு. நானும் என் கணவரும் ப்ரேயர் பண்ணோம். என்னுடைய கணவர் ஏடிஎம் எடுத்து கொடுத்து இது போய் நீ கட்டிருன்னாரு. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நம்ம அழைத்து வந்திருக்கிறார், அவர் கூட்டிகிட்டு வந்து அவரே கட்டட்டும்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் நாங்கள் 2 பேர் பண்ணணும். அப்போ நான் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு நான் கீழே போகும்போது அவங்க இன்னும் வரலன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லி கிளம்புற டைம் அவங்களுக்கு வீட்டுக்கு நான் சொன்னேன், ஒரு லாஸ்ட்டாக ஒரு டைம் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய அமௌண்ட்டெல்லாம் அங்கே கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸில் அந்த அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தாங்க. அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அவர் என்ன வார்த்தையை சொல்லி இங்கேருந்து எங்களை அனுப்புனாரோ அதே வார்த்தையை சங்கீதம் 45:15 அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்து அந்த வார்த்தைக்கு முன்பதாக நான் தலை வணங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். மீண்டும் என்னையும் என் கணவரையும் நீங்கள் திரும்ப எங்கள் ஜீவனோடு கூட்டிகிட்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு இந்த சாட்சிகளை நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.